அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் வேண்டாம் என்கிற மனநிலையோடு இருந்த மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ நாம் வேண்டாம் என்ற மனநிலையை எடுத்து வாக்களித்த அந்த முடிவு சரியானதா என்பதை நாம் மக்கள் காலம் செல்லத்தான் அவர்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தாண்டி பேராசிரியர் சொன்னதுக்கும் நான் பதில் என்ன சொல்றேன்னா, திமுக வரக்கூடாது என்கிற மனநிலையோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் திமுக இப்போது வரவில்லை. நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்குண்டான வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. அப்போ நாங்கள் வரலையேங்கிறத நம்ம மகிழ்ச்சியை காட்டிலும் நாம் அந்த இடத்தை காட்டிலும் இன்னொரு எதிர்க்கட்சியாக நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். அந்த இடத்தை அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான மனநிலையை நாம் பெறுவதற்கு எந்த விதத்தில் தவறி இருக்கிறோம், அதை இந்த ஓட்டுகளாக மாற்றுவதற்கான வழியை நாம் எந்த இடத்தில் தவறு விட்டிருக்கிறோம் என்பதை நாம் அதை சரியாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம், ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது. திரு மனுராஜ், இங்க திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிறது காரணமா பார்க்கக்கூடியது, பிரதான காரணங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது எதை? முதலமைச்சரே தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது முழு தோல்வியான்றது என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா இது கரெக்டாக படிக்கணும்னா இது ஒரு ஸ்பிளிட் வேர்டிக்ட், இது ஃப்ராக்சர்டு வேர்டிக்டாக தான் நான் பார்க்குறேன். அதாவது 118ன்ற அந்த மேஜிக் நம்பரை தொட்டாதான் அது வெற்றி. கண்டிப்பாக தாவேகா இன்றைக்கு முதன்மை பெரும்பான்மை கட்சியாக இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக ஆகலை.